இந்த வாராயின் சவாலை நீ சத்தியமாக என்னை கேட்டுவிட்டு போ. எக்காரணம் கொண்டும் இந்த தாயை நீ தள்ளிவிடாதே. நீ எதிர்பார்த்த உறவின் மூலம் உனக்கான உறவானவர் உன் இல்லம் தேடி வரப்போகிறார். அது எப்படி சாத்தியமாகும் என்றுதானே நினைத்தாய்? உன் நீண்ட கால ஏக்கத்தை புரிந்து கொண்டு இந்த தாயே உன் உறவை அவரின் மூலம் வரவைப்பதற்காக எல்லா பணியையும் தொடங்குவது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த தாயாக நான் இருக்கும்போது உன் மனதிற்குள் எந்த வேதனையும் சோதனையும் நீ வைத்து கொள்ளாதே. நீ என்னிடத்தில் வந்து நீயே கதி என்று சரணடைந்து இருக்கும் என் பிள்ளை, உன்னை நான் கண்கலங்க வைத்து விடுவேனா? மற்றவர்கள் உன்னை எப்படியெல்லாம் உன் கண் முன்னே அங்கு எத்தனை பட்டங்களையும் அவமானத்தையும் துரோகத்தையும் உனக்கு இழைத்திருக்கின்றார்கள். உன் நேரத்தை எப்படியெல்லாம் இங்கு வீணடித்திருக்கின்றார்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து விட்டது. ஆனால் அந்த உண்மையின் தன்மையை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இத்தனை காலம் நான் அமைதி காத்து கொண்டிருந்தேன். இப்போதாவது புரிந்து விட்டதாம்? உன் எண்ணத்தை தெளிவாக்கு, உன் எண்ணத்தின் செயலை தூய்மையாக்கு. இதோ இந்த தாய் ஒருவள் மட்டும்தான் நமக்கு உண்மையாக இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் நீ உறுதியாகவே இரு. என் தங்கமே, என் கையை பிடித்த பொழுதும் மறுகணமே நீ திரும்பவும் கண்ணீர் விட்டு அழுகின்றாள். எதற்காக தெரியுமா? தாயின் கையை பிடித்த சந்தோஷத்தில் எப்படியும் என்னை கரை சேர்த்து விடுவாள் என்ற நம்பிக்கையில். நிச்சயம் உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை நிறைவேறும் தருணத்தை எட்டிவிட்டாய். யார் வந்த பாதை, யார் எப்படிப்பட்டவர் என்று சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். கடந்து வந்த பாதையில் சில உறவுகளை நினைத்து உன் மனதிற்குள் ஏக்கம் கொள்கிறாய். இவர் மட்டும் நம்மோடு இருந்து விட்டால் நாம் வாழ்க்கை எவ்வளவு அழகாகவும் எவ்வளவு வெளிச்சமாகவும் இருக்கும் என்று நினைத்தாய் அல்லவா? அந்த பிரகாசத்தை உனக்கே தெளிவாக்க நான் வந்து இருக்கும் போது உன் மனதை நீ உறுதிப்பட இருந்து கொள். எந்த ஒன்று உனதாக இருக்கின்றதோ அந்த ஒன்றை நான் உனதாக உரிமையானதாக்க நிரந்தரமாக்க வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே. நடப்பது யாவும் என் மேல் நீ அங்கு பாரத்தை போட்டுவிடு. நிச்சயம் உனக்கானவரும் உன்னை தேடி இங்கு வரத்தான் போகிறார். நம்பிக்கையோடு இரு. வெறும் காரணமாக சொல்லி கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. அதனால் நீ காரணத்தை தேடிக்கொண்டிருக்காதே. நான் வெற்றி பெறாததற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. என் சூழ்நிலை, என் குடும்பத்தார், என் உற்றார், என் தோழிகள், உறவினர்கள் என்றெல்லாம் பலரும் பலவித காரணங்களை சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி நீ எதற்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய், யாருக்காக உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதுதான் மிக மிக முக்கியம். பேசி தீர்த்து விடுகின்ற பிரச்சனையை பேசியே தீர்த்து விடுங்கள். அதை பேசி தீர்க்காமல் வளர்த்து கொண்டே இருக்காதே. பேசியே நடப்பதை பார். நடந்ததை நீ கிளறிக்கொண்டே இருக்காதே. உரியவர்களிடம் உன் பிரச்சனையை சொல். ஊரெல்லாம் புலம்பிக் கொண்டு இருக்காதே. உறுதி காட்டு. ஆனால் அந்த விஷயத்தில் பிடிவாதம் காட்டாதே. நடக்காது என்று தெரிந்த பின்னும் ஏக்கம் கொள்ளாதே. விவரத்தை சொல்லி புரிய வை. வீண் வார்த்தை சொல்லாமல் விவாதம் பண்ணாதே. என் பிள்ளையே, தீர்வை விரும்பு. உனக்கான வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக நம்பிக்கை கொள். நானே இங்கு என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று குழப்பத்தோடு இருக்கின்றேனே என்று நினைக்காதே. உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகிற்கு பங்கு வேடிக்கை பார்ப்பது மட்டும்தான். அதனால் உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்றிக்கொண்டால் மட்டும்தான் நீ சந்தோஷமாகவும் மகிழ்வாகவும் இருக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி எதையும் நீ தேடி போகாமல் உனக்கு நீ தகுதி இருக்கின்றது என்றால் அது உன்னை தேடி வரும் நம்பிக்கையில் நீ உன் பொறுப்புகளின் கடமையும் தட்டி கழிக்காமல் உன் செயல்களை செயல்படுத்தி கொண்டே இரு. நம்மிடம் இங்கு சொல்வதற்கு பதில்கள் நிறைய இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் புரிதல் இல்லாதவர்களிடம் நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், அதற்காகத்தான் செய்கிறேன், இதற்காகத்தான் செய்கிறேன் என்று நீ நினைத்து கொண்டு அவர்களிடம் பேசிக்கொண்டு இருக்காதே.
அப்படி பேசிக்கொண்டு இருந்தால் அவர்களுக்கு புரிய போவதும் இல்லை. மாறாக உன் நேரத்தை நீ வீணடித்து கொண்டும் இருக்காதே. அந்த சமயத்தில் நீ மௌனத்தை தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் சிறந்த பக்குவமாக இருக்கும். என் பிள்ளையே, ஆசையில்லாத முயற்சியால் பயன் இல்லை, முயற்சி இல்லாத ஆசையால் பயன் இல்லை. அதுதான் வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள். உன் முயற்சியை நீ செயல்படுத்தினால் மட்டும்தான் உன் ஆசை அங்கு நிறைவேறும். முயற்சியே இல்லாமல் ஆசை நிறைவேற வேண்டும் என்று நீ வெறும் கனவுகளோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி கண்ணே சாத்தியமாகும்? கனவுகளை கண்டு காரணத்தை தேடிக் கொண்டிருக்கின்றாய். எனக்கு மட்டும் அது நடக்கவில்லை, எனக்கு மட்டும் இது நடக்கவில்லை, நான் என்னதான் செய்வது, ஏதுதான் செய்வது என்று மற்றவர்களை குறை கூறாமல் உனக்கான பிடித்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உன்னையே தயார்படுத்திக்கொள். இப்பொழுது எந்த இடத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய்? யாருக்காக உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய்? எந்த ஒரு விஷயம் உன் மனதை வருத்தி கொண்டு இருக்கின்றது என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. எந்தளவு வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உன் உடலையும் மனதையும் நீ பலப்படுத்தி கொள்ள வேண்டும், சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். யார் ஒருவருக்காக உன் நம்பிக்கை இழக்காமல் உனக்கான விஷயத்தை பெற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படி என்றால் நீ உன் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் அங்கு சமநிலைப்படுத்து. இந்த இரண்டுக்கும் சிறு வித்தியாசம் உள்ளது என்பதை மட்டும் உணர்ந்து கொள். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு மட்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்து விடாதே. என் பிள்ளையே, நான் இப்பொழுது அவர்களுக்காகத்தான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. நீ உனக்கான முயற்சியில் செயல்படுத்தி கொண்டே இரு. அடுத்தவர்களுக்கு நாம் 1000 அறிவுரைகளை சொல்வதை விட அதில் நாம் ஒன்றை கடைபிடித்தால் போதுமானதாகத்தானே இருக்கும். அப்படித்தான் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்பொழுது எந்த ஒன்றிற்காக போராட்டம் அடைந்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தை நான் அங்கு குறித்து விட்டேன். உன்னை சுற்றி உள்ளவர்களை உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கப் போகிறது. அப்படி என்றால் நீ நல்லவர்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கொள், நல்ல நண்பர்களை மட்டும் உறுதிப்படுத்திக்கொள். முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்று நினைத்து நீ ஏக்கம் கொள்ளாதே. உன்னிடம் இருப்பதை நினைத்து நீ ரசித்து கொண்டே இரு. வாழ்க்கையை அழகாக மாற்றுவதும் இல்லை என்று ஏக்கம் கொண்டு அதை தவிப்பதற்கும் உன் எண்ணம்தான் முதல் கடமையாக இருக்கின்றது. அந்த எண்ணத்தை முதலில் தெளிவாக்கி கொண்டு உன் வாழ்க்கையில் இருக்கும் தடையை அகற்றுவதற்கு இந்த தாயை வந்து இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு. என் தங்கமே, உனக்கான வெற்றியை உன் உறவின் மூலம் தருவதற்கு, நீ எதிர்பார்த்த பொக்கிஷத்தை உன் உறவின் மூலம் தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தங்களும் காயங்களையும் அடைகிறாய்? அத்தனையும் தாண்டி வெற்றி வாகி சூடப்போகும் என் பிள்ளையே, உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். நீ நம்பிக்கையோடு இரு. வெற்றி நிச்சயம். ஓம் வராகி தாயே போற்றி.